அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸ் இல்லா தமிழின் வணக்கங்கள். 8ஆம் வகுப்பு இயல் 1 கவிதை பேழை தமிழ்மொழி மரபு செய்யுள் பகுதியில் உள்ள மதிப்பீட்டு வினா விடைகளை பார்க்கலாம். வாங்க மாணவர்களே. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. ஆ. விசும்பில். 2. இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஷ். அ. மரபு. 3. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அ. 2 கூட்டல் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். 5 கூட்டல் பால். அடுத்தது குருவினா. 1. உலகம் எவற்றால் ஆனது? பாடலின் பொருள்ல பாருங்க. பாடலின் பொருள்ல இவ்வுலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய 5 கலந்த கலவையாகும். இதிலிருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது 2வது கேள்வி என்னன்னா, செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? அதே பேஜ் நம்பர் 6ல் பாடலின் பொருள்ல பாருங்க. தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு என்றதில் இம்மை அழிச்சிடுங்க. மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது சிந்தனை வினா. நம் முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றியதன் காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? ஓகேங்களா? இதில் பாருங்கள். உலகில் உள்ள எல்லா பொருள்களையும் இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுவது தமிழ் மரபு. தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். இதனால் நம் முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றி உள்ளனர். இது வரைக்கும் எழுதிக்கோங்க. சரிங்களா?